வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 778 ஆதிசேஷனுக்கே முதலாளியா? ஆதிசேஷன் என்ற பெயரை டைப் செய்து அவர் யார் என்ற ஒரே ஒரு மெசேஜை மட்டும் இப்பொழுது ரத்தினத்திற்கு சரவணன் அனுப்பி வைத்தான். அடுத்த நொடியே அடுக்கடுக்கான மெசேஜ்கள் சரவணனின் மொபைலில் குவிய தொடங்கியது. ரத்தினத்தின் பதில்கள் தான் அது. நான் ஏற்கனவே உங்களுக்காக அவருடைய பேரை தேடின சரவணன். அவர் தான் மிஸ்டர் ஆதிசேஷன். அவர் உங்க அப்பாவோட ஆள் தான். சக்திவேல் சார் தான் அவரை இப்போ உங்களுக்காக அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காரு என்று ரத்தினத்தின் மெசேஜை பார்த்ததும் சரவணன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியானான். அப்பாவா? என்ன என்று மெசேஜை பார்த்த சரவணன் ஒரு நிமிடம் என்ன செய்வது என தெரியாமல் அந்த ஆதிசேஷனின் கண்களை பார்த்தார். ஆதிசேஷனுக்கு சரவணன் யார் என்று தெரியாமல் இருந்தாலும் இவன் கண்டிப்பாக சாதாரண ஆள் இல்லை என்று நினைத்து சந்தேகப்பட்டார் அவர். அவருடைய கண்களில் இருந்த மரியாதையை இப்பொழுதுதான் சரவணன் கவனித்தான். ஆனால் ஆதிசேஷன் வேஸ்லாண்டிற்கு வருவதற்கு சிவசக்திவேல் உதவியதாக அவர் எதிர்பார்க்கவில்லை. வேஸ்லாண்டில் உள்ள 50க்கும் மேற்பட்ட நபர்கள் சிவசக்திவேல் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டனர். சிவசக்திவேலின் சக்தி நம்ப முடியாதது. இது எல்லாமே உங்க அப்பாவோட ஏற்பாடு தான் சரவணன். நீங்க இப்ப என்ன நினைச்சாலும் உங்க விருப்பப்படியே செய்யலாம் என்று ரத்தினம் அடுத்த செய்தியை அனுப்பினார். சரவணன் அமைதியாக ரத்தினத்திடம் ஆதிசேஷனுக்கு மெசேஜ் அனுப்ப சொன்னான். அடுத்த நொடியே தன்னுடைய போன் அடிப்பதை பார்த்த ஆதிசேஷனும் தன்னுடைய போனை ஆன் செய்தார். சக்திவேலுக்கு நெருக்கமாக இருக்கும் நபரிடமிருந்துதான் அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்தது. தனக்கு இப்பொழுது செய்தி சொல்லும் நபரை இதுவரை ஆதிசேஷன் பார்த்தது கூட இல்லை. ஆனால் சிவசக்திவேலுக்கு கீழ்தான் அவர் வேலை செய்கிறார் என்பது மட்டும் ஆதிசேஷனுக்கு மிக நன்றாக தெரியும். மிஸ்டர் ஆதிசேஷன், உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காரே சரவணன், அவர்தான் மிஸ்டர் சக்திவேலுடைய ஒரே வாரிசு. அவர் தான் சக்திவேலுக்கு அடுத்ததா அவருடைய பிசினஸ் எல்லாத்தையும் டீல் பண்ண போறார். உங்க எல்லாருக்கும் புதிய தலைவர் அவர்தான் என்ற தகவலை சிவசக்திவேலின் அசிஸ்டன்ட் ரத்தினம் ஆதிசேஷனிடம் சொன்னார். சரவணனை பார்த்தால் சாதாரண நபரை போல இல்லை. கண்டிப்பாக அவன் எப்படியும் வேறு ஏதோ ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றுதான் நினைத்திருந்தார் ஆதிசேஷன். ஆனால் ரத்தினத்தின் செய்தியை படித்ததும் ஆதிசேஷனுக்கு சரவணன் தான் அந்த நபர் என்று உறுதியானது. சரவணன் தான் அவனுடைய புதிய முதலாளி. ஆதிசேஷனுக்கு இப்பொழுதுதான் எல்லாமே புரிய வந்தது. இவருக்காக தான் இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். சரவணன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டியதுதான் தன்னுடைய கடமை என்று ஆதிசேஷன் நினைத்தார். பின்பு அவர் ஜூலியஸை பார்த்து, நீங்க இப்போ எனக்கு நீங்க மிஸ்டர் ஜூலியஸ், நாங்க என்ன சொன்னாலும் அந்த நிபந்தனைகளுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா? நிஜமாவே நீங்க ஒத்துக்கிறதாக இருந்தால் அதுக்கப்புறமா நம்ம டீலை பத்தி பேசலாம் என்று சொன்னார் ஆதிசேஷன். இதை கேட்டதும் ஜூலியஸிற்கு கடைசியில் வெளிச்சத்தை பார்த்தது போல் சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு இப்பொழுதுதான் நம்பிக்கையே வந்தது. பிறகு ஆதிசேஷனை பார்த்து, நிச்சயமா மிஸ்டர் ஆதிசேஷன், நீங்க எங்க கூட இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டீங்கனாலே போதும். எங்களுக்கு 100 இல்ல 10,000 நிபந்தனைகளா இருந்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்காக நாங்க எப்படிப்பட்ட நிபந்தனைகளுக்கும் ஒத்துக்கிறோம் என்று ஜூலியஸ் அவசரமாக கூறினார். அதை கேட்ட ஆதிசேஷன், ஒரு முறை சிரித்து விட்டேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் ஆதிசேஷன். சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க எங்களோட கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா என்னோட தலையை வேணாலும் நான் உங்ககிட்ட அடமானம் வைக்கிறேன். அதை விட பெருசாவா நீங்க என்கிட்ட கேட்ட போறீங்க என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் ஜூலியஸ். அந்த அளவிற்கு ஆதிசேஷனின் பங்களிப்பு மிக முக்கியமாக தேவைப்பட்டது அவருக்கு. ஆதிசேஷன் சார் ஒரு உண்மையான மனுஷன் தன்னுடைய வார்த்தையிலிருந்து எப்பவுமே பின்வாங்க மாட்டான். நான் அப்படி உங்களுக்கு தந்த வாக்க மீறினேன் அப்படின்னா நீங்க என்னோட ஒட்டுமொத்த செபாஸ்டியன் குடும்பத்தையும் நேரடியா பிளாக் லிஸ்ட்ல போட்டுடலாம் என்று ஜூலியஸ் தைரியமாக கூறினார். ஜூலியஸின் வார்த்தைகளை கேட்ட ஆதிசேஷன் நேரடியாக அவரை பார்த்து, செபாஸ்டியன் குடும்பத்துல நான் இன்வெஸ்ட் பண்ண என்ன கண்டிஷன்ஸ் சொல்றேன் என்று சிரித்தபடியே ஜூலியஸின் மகள் சாராவை பார்த்தார் ஆதிசேஷன். நான் முதல்ல உங்க குடும்பத்து கூட எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களோட மக சாரா அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு. அதனால இதுக்கு மேல அவங்க இந்த செபாஸ்டியன் குடும்பத்துல இருக்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்க குடும்பத்து கூட எந்த ஒரு டீலையும் வச்சுக்க மாட்டேன் என்று ஜூலியஸை பார்த்து அவருடைய முகத்திற்கு நேராகவே சொன்னார் ஆதிசேஷன். இதை கேட்ட ஜூலியஸோ, ஒரு பேச்சுக்குதான்
என்னுடைய தலையவா கேட்க போறீங்க என்று கேட்டார் ஜூலியஸ். ஆனால் இப்பொழுது ஜூலியஸின் தலைக்கு நிகரான ஒன்றையே விட்டு கொடுக்க சொல்கிறார் அந்த ஆதிசேஷன். தன்னுடைய மகளால் இப்படி ஒரு வாய்ப்பு தன்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்காமல் போகும் என்று ஜூலியஸ் நினைத்து கூட பார்க்கவில்லை. சாராவினால் இப்பொழுது ஆதிசேஷனை போல மிகப்பெரிய இன்வெஸ்டர்களை இழக்க ஜூலியஸ் விரும்பவில்லை. இந்த நேரத்தில் இதை கேட்ட சாராவிற்கு தலையிலே இடி விழுந்தது போல இருந்தது. அவர் என்ன சொல்கிறார் என்றே புரியாதது போல அப்பாவியான முகத்தை வைத்துக் கொண்டு நின்றிருந்தாள் சாரா. என்ன செய்வது என தெரியாமல் ஒரு நிமிடம் முறைத்தபடியே ஜூலியஸ் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த சாராவை திரும்பி பார்த்தார். சாராவின் முகத்தில் ஒரு அப்பாவி தோற்றம் இருந்தது. அவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாள் என்பது போல நின்றாள். ஆனால் அவள் என்ன பேச வருகிறாள் என்றே கேட்க விரும்பாத ஜூலியஸ் ஏற்கனவே தலையை திருப்பி விட்டார். பின்பு ஆதிசேஷனை பார்த்து, ஓகே ஆதிசேஷன், உங்களோட டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்று எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கேட்டார் ஜூலியஸ். பரவாயில்லையே மிஸ்டர் ஜூலியஸ், நீங்க கற்பூர மாதிரி டக்குன்னு பாத்திக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். சாரா இதுக்கு மேலேயும் செபாஸ்டியன் குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கக்கூடாது. அவங்க அப்படி இல்லாத வரைக்கும் நான் அவங்க கூட ஒர்க் பண்ண தயாரா இருக்கேன். இல்ல அப்படின்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒட்டுமொத்த செபாஸ்டியன் குடும்பமும் எனக்கு ஒரு எதிரியா தான் இருக்கும். எனக்கு எதிரினா அது இந்த ஒட்டுமொத்த வேஸ்ட்லாண்டுக்குமே எதிரின்னு அர்த்தம் என்று ஆதிசேஷன் நேரடியாகவே சொன்னார். இதை கேட்டு ஜூலியஸ் திகைத்து போனார். சாராவும் ஒரு நொடி திகைத்து போனாள். சாராவின் அப்பா ஜூலியஸை அவளை குடும்பத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஆதிசேஷன் விரும்பினார். அவர் எப்படி இதை விரும்பினாரு? அவருக்கு இதை கேட்கறதுக்கு என்ன தைரியம் வந்தது? இது எப்படி என்னோட அப்பா செய்வாரு என்று அந்த ஆதிசேஷனை முறைத்து பார்த்தாள் சாரா. இந்த ஆதிசேஷன் இவ்வளவு பெரிய திறமையான ஆள் என்பது சாராவிற்கு மிக மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அவருடைய குறி இப்பொழுதுதான் தான் என்று சாரா கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள். ஆதிசேஷன் இப்பொழுது என்ன டிமாண்ட் வைத்தாலும் சாராவின் அப்பா ஜூலியஸ் இப்போது அதை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்வார் என்று சாராவிற்கும் மிக நன்றாகவே தெரியும். சொல்ல போனால் அவளுடைய அப்பா ஜூலியஸை அவளை அந்த செபாஸ்டியன் குடும்பத்திலிருந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதை நன்கு புரிந்து கொண்டாள் சாரா. 779 மகளா குடும்பமா? ஆதிசேஷனை நிபந்தனையை கேட்டு சாரா ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தாள். இன்றைக்கு அவளுக்கு மிக மிக மோசமான நாள்தான். இதற்கு மேல் அவளுடைய மகள் எலினா கூட அவளுடன் பேச மாட்டாள் என்று சாராவிற்கு தோன்றியது. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் சாராவிற்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அவளுடைய மிகப்பெரிய பிரச்சனையே தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவள் இப்பொழுது வெளியேறப் போகிறாள் என்பதுதான். இவங்க என்ன வேண்டான்னு சொன்னா என்ன? எனக்கு தான் சௌத்ரி குடும்பம் ஹெல்ப் பண்ணுவாங்களே, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தான் கிடைக்கும் என்று ஒரு நிமிடம் சாரா நினைத்தாள். ஆனால் அடுத்த நிமிடமே அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. ஒருவேளை சௌத்ரி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அயர்லாண்டிற்கு வந்தால் அவர்கள் கண்டிப்பாக அவளை தொடர்பு கொள்ள முயற்சிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் டீல் செய்ய போவது சாராவிடம் இருக்காது. கண்டிப்பாக அவர்கள் சாராவின் குடும்பமான செபாஸ்டியன் குடும்பத்தோடு தான் அவர்கள் டீல் வைத்துக் கொள்வார்கள். சௌத்ரி குடும்பத்தின் டீல் தனக்கு வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக செபாஸ்டியன் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் சாரா. அதனால் ஒரு நிமிடம் தன்னை தேற்றிக்கொண்டு என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டை விட்டு மட்டும் போகக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய அப்பா ஜூலியஸிடம் கெஞ்ச தொடங்கினாள் சாரா. அப்பா, நம்மளோட செபாஸ்டியன் குடும்பத்திலிருந்து நீங்க என்ன வெளியேற்ற நினைக்கிறீங்களா? இந்த ஆதிசேஷன் சொன்னதுக்காக மட்டும் என்ன இப்படி நீங்க கை கழுகி விட பாக்குறீங்களாப்பா? இந்த செபாஸ்டியன் குடும்பத்துக்கு நான் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கேன்னு இங்க நிக்கிற வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாதாப்பா? நீங்க கண்டிப்பா இப்படிலாம் எனக்கு பண்ணவே முடியாது. உங்களோட சொந்த பொண்ணு எனக்கே நீங்க அநியாயம் பண்ணுவீங்களா என்று அழுது கொண்டே கேட்டாள் சாரா. நிஜமாக ஜூலியஸிற்கும் இது எல்லாமே மிக நன்றாக தெரியும். சாரா மிக மிக கடினமாக உழைத்து கொண்டிருந்தாள். அவள் ஒருபோதும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்கவே நினைத்ததில்லை. ஆனால் அவளுடைய முயற்சிகள் அனைத்தும் பயனுள்ளது என்று அதற்கு அர்த்தமில்லை. செபாஸ்டியன் குடும்பத்தின் தற்பொழுதைய பொருளாதார சரிவு, அத்துடன் வந்த தொடர் இழப்புகள், இது எல்லாவற்றிற்கு மொத்த காரணமும் இந்த சாராதான் என்பது அவளுடைய அப்பா ஜூலியஸிற்கும் மிக நன்றாக தெரிந்திருந்தது. இப்பொழுது அயர்லாண்டில் இருந்து வந்திருக்கும் இந்த இன்வெஸ்டர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து சாராவை இந்த வீட்டிலிருந்து வெளியே அனுப்ப நினைப்பது கண்டிப்பாக சாராவின் முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் அடைந்தது. அவளால் இந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது என்று தெளிவாக தெரிந்தது ஜூலியஸிற்கு.
ஒருவேளை ஆதிசேஷன் இப்பொழுது அந்த அயர்லாந்தில் இருந்து வந்திருக்கும் இன்வெஸ்டர்கள் அனைவரிடமும் இந்த குடும்பத்தில் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் ஆதிசேஷனின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் பின்னாடியே சென்று விடுவார்கள். செபாஸ்டியன் குடும்பத்திற்கு கிடைக்கவிருக்கும் அத்தனை முதலீடுகளும் கிடைக்காமல் போய்விடும். ஆதிசேஷனுக்கு அந்த அளவிற்கு சக்தி இருந்தது. ஆனால் ஆதிசேஷன் சொன்ன நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதை தவிர ஜூலியஸிற்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. இதையெல்லாம் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்த அவர் தன்னுடைய மகள் சாராவை பார்த்து, சாரா, நீ இப்பவே இங்கிருந்து வெளியே போ. இதுக்கு மேல உனக்கும் இந்த செபாஸ்டியன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சொன்னார் ஜூலியஸ். இதை கேட்டு சாரா அதிர்ச்சியாகி, அப்பா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு யோசிச்சுதான் சொல்றீங்களாப்பா? நான் உங்களுக்கு வேண்டாமாப்பா? உங்களோட செல்ல பொண்ணுன்னு என்ன கொஞ்சம் வைங்களே. ஆனா நான் இப்ப உங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டனா என்று கலங்கிய கண்களோடு வார்த்தைகளை தழுதழுக்க கேட்டாள் சாரா. பின்பு அவள் தன்னுடைய அப்பாவையே பார்த்து, அப்பா, செபாஸ்டியன் குடும்பத்துல இந்த ஆதிசேஷன் ஒருவேளை நிறைய முதலீடுகள் செய்யலாம். ஆனா அதுக்காக உங்களோட சொந்த பொண்ணையே நீங்க வீட்டை விட்டு போக சொல்றீங்களா என்று கேட்டபடி அழத் தொடங்கிவிட்டாள் சாரா. பிறகு அவள் ஏளனமாக ஆதிசேஷனை பார்த்து, ஆதிசேஷா, நான் ஒத்துக்கிறேன், நீ ரொம்ப நல்ல பிசினஸ் மேன் தான். இது வரைக்கும் உன்னை பத்தி எவ்வளவோ பேரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் உன்னோட பிசினஸ் மைண்ட் இப்படியெல்லாம் யோசிக்குதுன்னு எனக்கு தெரியுது. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல இன்வெஸ்டர் தான். உன்னோட செல்வாக்கு, உன்னோட சக்தி, உன்னோட பிசினஸ் மைண்ட் எல்லாமே டாப் தி டாப். ஆனா நீ அதுக்காகலாம் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் என்று கோபமாக ஆதிசேஷனை பார்த்து கத்தினாள் சாரா. ஆனால் இதை பார்த்து கோபமான ஜூலியஸோ ஆதிசேஷன் இங்கே கோபப்பட்டு தன் குடும்பத்தோடு பிசினஸ் டீல் வைத்துக் கொள்ள மாட்டாரோ என்று பயந்து, சாரா, வாயை மூடிட்டு உடனே இங்கிருந்து வெளியே போ என்று கோபமாக கத்தினார். இதை கேட்டு சாராவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் நேராக அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். இதுவரைக்கும் சாரா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இழப்பையும் பெரிதாக சந்தித்ததில்லை. அவ்வளவு பெரிதாக எந்த ஒரு கஷ்டமும் பட்டதில்லை. அதனால் இந்த செபாஸ்டியன் குடும்பத்தின் இழப்பு கூட அவளுக்கு அவ்வளவு பெரிதாக தெரியவில்லை. எல்லாம் விளையாட்டு என நினைத்துக் கொண்டிருக்கிறாள் சாரா. சாரா அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதை பார்த்த ஜூலியஸின் முகம் அப்படியே சோகமாக மாறியது. அவளை பார்த்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தார் ஜூலியஸ். இந்த ஜூலியஸ் தான் செபாஸ்டியன் குடும்பத்தின் தலைவர். எனவே குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதற்காக அவர் எந்த எல்லைக்கு வேண்டாலும் செல்ல நினைத்தார். அதே நேரத்தில் அவர் ஒரு பெண்ணின் தந்தையாகவும் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள்தான் இருந்தாள். ஆனால் அவளையே இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொல்வதை தவிர ஜூலியஸிற்கு வேறு வழியே இல்லை. தன் செல்ல மகள் இப்படி வீட்டை விட்டு வெளியேறுவதை பார்த்து ஜூலியஸிற்கு இதயமே வெடித்துவிடும் போல இருந்தது. ஆனால் பெற்ற மகளா குடும்பமா என்று வரும்பொழுது இந்த ஒட்டுமொத்த குடும்பம் மட்டும்தான் ஜூலியஸின் கண்களுக்கு தெரிந்தது. அவர் பின்பு ஆதிசேஷனை பார்த்து, மிஸ்டர் ஆதிசேஷன், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். இனிமேலாவது தயவு செஞ்சு உள்ள வாங்க என்று ஜூலியஸ் ஆதிசேஷனை வரவேற்பதற்காக கூப்பிட்டார். இந்த முறை அதை ஆதிசேஷன் மறுக்கவில்லை. இப்பொழுது நேரடியாக செபாஸ்டியன் குடும்ப வீட்டிற்குள் வந்தார் ஆதிசேஷன். ஜாய் இப்பொழுது செபாஸ்டியன் வீட்டில்தான் இருக்கிறாள் என்ற செய்தி ஃபீனிக்ஸ் குடும்பத்திற்கு வந்திருந்தாலும் அவளை அழைத்து செல்வதற்காக அவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. இவ்வளவு நாளும் அவள் இங்கேயே தங்கியிருக்க வேண்டியிருந்தது. அவர் இங்கு வந்து இதை நிரூபிப்பதற்கு கொஞ்ச நேரமாகி போனது. மறுபுறம், மா, அம்மா என்று எலினா தன் அம்மா சாரா ஒரே அடியாக வீட்டை விட்டு வெளியேறுவதை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு அதிர்ச்சியாக இருந்தாள். எலினாவும் இப்பொழுது அவளுடைய அம்மாவிற்கு பின்னால் செல்ல நினைத்தாள். ஆனால் அதை பார்த்து சரவணனுக்கு கோபம் வந்துவிடுமோ என்று பயந்து தன்னுடைய அம்மாவின் பின்னால் செல்லாமல் அவள் அப்படியே அமைதியாக நின்றாள். தன்னுடைய அம்மா இப்படி வெளியே போகிறாளே என்று நினைத்து அழுது கொண்டே அவள் தன்னுடைய அப்பா ஃப்ரெட்ரிக்கை திரும்பி பார்த்தாள். ஃப்ரெட்ரிக்கின் கண்களில் எப்போதும் போல அமைதி மட்டுமே இருந்தது. ஃப்ரெட்ரிக்கால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்வது என்றே அவருக்கு தெரியவில்லை. எலினாவை போலதான் அவரும் இப்பொழுது வருத்தமாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து ஃப்ரெட்ரிக் சரவணனை பார்த்து எதையுமே நம்ப முடியாமல், சரவணா, நீ எதெல்லாம் செஞ்ச? இதுக்கெல்லாம் நீதானே காரணம் என்று கேட்டார். ஆனால் சரவணன் வெறும் புன்னகையோடு, மிஸ்டர் ஃப்ரெட்ரிக், என்னால இப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு ஒரு அப்பாவியை போல கேட்டான் சரவணன். 780 ஜாய் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஃப்ரெட்ரிக் சரவணன் சொன்னதை கேட்டு அமைதியானார். திரும்பவும் ஒரு கணம் யோசித்துவிட்டு, உன்னை தவிர வேற யாராலையும் இதை செய்ய முடியாது.
இந்த அளவுக்கு சக்தியை பயன்படுத்த வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க என்று திரும்பவும் சரவணனிடம் அவன்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று சந்தேகத்தோடு கேட்டார். ஆனால் சரவணனோ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தலையை மட்டும் திருப்பிக் கொண்டான். அவன் எதையுமே ஒப்புக்கொள்ளவில்லை. சரவணன் இப்படி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தான் செய்தேன் என்றும் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதை பார்த்தாள். ஃப்ரெட்ரிக் அதற்கு மேலும் சரவணனிடம் எந்த ஒரு கேள்வியையும் கேட்கவில்லை. அவருக்கும் சாராவுக்கும் இருந்தது 20 வருட திருமண உறவு. வேறு யாரையும் விடவும் சாராவை பற்றி ஃப்ரெட்ரிக்கு தான் மிக மிக நன்றாக தெரியும். அவர்களுக்கான டிவோர்ஸ் பத்திரம் இன்னும் அவருடைய கைகளில்தான் இருக்கிறது. அவர் உண்மையாகவே அவளை விவாகரத்து செய்ய விரும்பினார் என்றால் இப்பொழுது சாராவை துரத்தி போய் எப்படியாவது கையெழுத்தை வாங்கியிருப்பார் ஃப்ரெட்ரிக். ஆனால் ஆல்பர்ட் குடும்பத்தின் தலைவரான ஃப்ரெட்ரிக் இப்பொழுது எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர் சரவணனை பார்த்து, சரி, ஓகே, நீ போய் உன்னோட பிரச்சனையை பார்த்துக்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இப்ப என்னோட இந்த சின்ன கம்பெனியில முதலீடு செய்யறதுக்காக வந்திருக்காங்கன்னு என்னால் நம்பவே முடியல. அவங்களுக்கு எதிராக நிற்கவும் முடியாது. ஒருவேளை என்னோட கம்பெனி ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்னோட ஆல்பர்ட் குடும்பத்தை பத்தி ரொம்ப உயர்வா நினைக்கலாம் என்று ஃப்ரெட்ரிக் சொல்லிக் கொண்டிருக்க அதை கேட்டு சரவணன் எதுவும் பேசாமல் ஆமாம் என்பது போல தலையை மட்டும் அசைத்தான். பின்பு தன்னுடைய அம்மா சாராவை பின்தொடர்ந்து செல்ல நினைத்த எலினாவை நிறுத்தி ஜாயை பார்ப்பதற்காக அழைத்துச் சென்றான் சரவணன். அவள் போகும்போது தன்னுடைய அப்பா ஃப்ரெட்ரிக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த சரவணனோ, எதுக்காக கவலைப்படுற எலினா? உன்னோட அப்பா இதெல்லாம் ரொம்ப நல்லாவே டீல் பண்ணுவாரு. நீ இதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சரவணன் எலினாவின் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு, உன் அப்பாவை பாரு, அவரு டபுள் டிகிரி வாங்கியிருக்காரு, அதுவும் ரொம்பவே பாப்புலரான யூனிவர்சிட்டியில இருந்து. இதுக்கு முன்னாடி அவரால் அவரோட திறமைகளை வெளிப்படுத்த முடியாம போயிருக்கலாம். ஆனா இப்போ அவரோட திறமையை காட்ட அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கு. எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார் என்று சொல்லிவிட்டு எலினாவை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் சரவணன். எனக்கு இப்ப கவலை என்னோட அப்பாவை பார்த்து இல்ல சரவணா. அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பண்ண முடியாது. நீ இப்ப இன்வெஸ்ட் பண்ணின பணம் எல்லாம் நாசமாயிடுமோ அப்படின்னு மட்டும்தான் எனக்கு இப்ப பயமா இருக்கு என்று சரவணனை பார்த்து சொன்னாள் எலினா. ஃப்ரெட்ரிக்கின் கம்பெனியில் முதலீடு செய்தது சரவணன் தான் என்பதில் உறுதியாக இருந்தாள் எலினா. இவ்வளோ பெரிய பணக்காரங்களெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சரவணா என்று எதுவுமே தெரியாமல் அப்பாவியைப் போல கேட்டாள் எலினா. சரவணன் அவளை பார்த்தபோது அவளுடைய கண்களில் அமைதியான அக்கறை தெரிந்தது. அவளுக்கு சரவணன் மீதிருந்த அக்கறை மிகவும் உண்மையானது. எலினாவின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சரவணன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அதனால் எலினா திரும்பவும் அவனிடம், உண்மையை சொல்லு சரவணா என்று கேட்டாள். அதற்கு சரவணனோ, உனக்கு ஞாபகம் இருக்கா எலினா? நான் அயர்லாண்டில் நடந்த ஒரு பொருளாதார மாநாட்டுக்கு போன தடவை வந்தப்போ போயிருந்தேன். அந்த மீட்டிங் என்னால் தான் நடந்துச்சு. அயர்லாண்டில் இருக்கிற பல பணக்காரங்க அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்க என்னை அயர்லாண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் அப்படி செய்யாதனால தான் அவங்க எல்லாருமே இப்போ எனக்காக இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க என்று சொன்னான் சரவணன். அதை கேட்ட எலினாவால் எதையுமே நம்ப முடியவில்லை. பின்பு அவள் தனக்குள்ளே மெதுவாக முணுமுணுத்து கொண்டாள். நம்ப முடியலையே சரவணா. இனிமே அடிக்கடி அப்பாவோட கம்பெனிக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்கணும். உன்னோட பணத்தை நீ இழக்கிறது நான் விரும்பல. எல்லாத்துக்கும் மேலா நீ இவ்வளவு பணத்தையும் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப என்று எலினா சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட சரவணனுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. இறுதியில் அவன் எதுவும் பேசாமல் எலினாவோடு சேர்ந்து இப்பொழுது ஜாய் இருக்கும் அறைக்கே வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரின் முகத்திலும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை முடிந்து விட்டது போல அமைதியும் நிம்மதியும் தெரிந்தது. அவர்கள் 2 பேரும் ஜாயின் ரூம் கதவை திறந்த பொழுது ஜாய் அவர்களை பார்த்து வேகமாக அவர்களுக்கு அருகில் அழுது கொண்டே ஓடி வந்தாள். அதை பார்த்த சரவணன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். எலினாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஜாயின் முகம் மிக மிக வித்தியாசமாக இருந்தது. அவள் பல மணி நேரமாக அழுது கொண்டிருப்பதைப் போல அவளுடைய முகம் மொத்தமும் சிவந்து வீங்கி போயிருந்தது. ஜாய் தன்னுடைய அறையின் வாசலில் சரவணனை பார்த்ததும் அவள் நேராக அவனை நோக்கி விரைந்து வந்தாள். பிறகு அவனுடைய கைகளை பிடித்தபடி அவனை கட்டி பிடித்து, சரவணா என்று அழத் தொடங்கினாள் ஜாய். சரவணன் அவளை பார்த்து, என்னாச்சு ஜாய், எதுக்காக நீ இப்படி அழற என்று சரவணன் அவசரமாக கேட்டான். கதறி அழுது கொண்டிருந்த ஜாயின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. சரவணா
சரவணா, என்னோட எமர்சன் குடும்பம் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கு என்று தட்டு தடுமாறிக்கொண்டே சொன்னாள் ஜாய். அதை கேட்ட சரவணன், என்ன நடந்தது? கொஞ்சம் அமைதியா சொல்லு ஜாய் என்று அவளை அமைதிப்படுத்த முயன்றான். அந்த திவாகர், அந்த பைத்தியக்கார திவாகர் எங்களோட எமர்சன் குடும்பத்துக்கு எதிரா அவ திரும்பி இருக்கான். என்னோட குடும்பத்தோட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பீனிக்ஸ் குடும்பம் திரும்ப எடுத்துக்கணும்னு நினைக்குது. ஆனா அதுக்கு என்னோட அப்பா சம்மதிக்காததால திவாகர் என்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கான். நான் பல தடவை என்னோட அப்பாவுக்கும் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க யாருமே போன் எடுக்கல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்று சொன்னபடியே ஜாய் அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் இருந்த பயத்திலேயே அவள் அவளுடைய அப்பா அம்மாவை நினைத்தும் அவளுடைய குடும்பத்தை நினைத்தும் எவ்வளவு பயப்படுகிறாள் என்பது மிக தெளிவாக தெரிந்தது. அவளுடைய வார்த்தைகளை கேட்ட சரவணன் மிக மிக கோபமானான். ஜாயின் குடும்பத்தை பற்றி அவனுக்கு அவ்வளவு அதிகமாக தெரியாது. ஆனால் ஜாயின் அப்பா மற்றும் அம்மாவை சரவணன் ஏற்கனவே சந்தித்திருக்கிறான். அந்த 2 நபர்களும் மிக மிக நல்லவர்கள். இன்றைக்கு எலினாவின் அம்மா சாராவை பார்த்த பின்புதான் ஜாயின் அம்மா எவ்வளவு சிறந்தவர் என்பதே சரவணனுக்கு புரிந்தது. சரவணா, அவளோட குடும்பத்துக்கு எல்லாமே சரியாயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அவளை எவ்வளவோ தடவை சமாதானப்படுத்த பார்த்தேன். அவளுக்கு சாப்பாடும் கொடுத்தேன். ஆனா அவ சாப்பிடவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரவணா. அதனால தான் நான் உன்னை கூப்பிட வேண்டியிருந்துச்சு. எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல என்று தன் அருகில் இருந்த சரவணனிடம் கவலையோடு சொன்னாள் எலினா. அப்போது சரவணன் தன்னுடைய போனை எடுத்து ரத்தினத்திற்கு போன் செய்து ஜஸ்டின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று, அவளுடைய அப்பா அம்மா எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள நினைத்து ரத்தினத்தை தொடர்பு கொண்டான். இந்த நேரத்தில் சாரா தன்னுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று அழுது கொண்டே பின்பு சௌத்ரி குடும்பத்தைச் சேர்ந்த ஆட்களை போனில் தொடர்பு கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். தனக்கு நடப்பது எதையும் ஏற்றுக்கொள்ள அவள் இப்பொழுது தயாராக இல்லை. 781 எல்லா முயற்சியும் தோல்வியில். சாரா தொடர்ச்சியாக போன் செய்து கொண்டே இருந்தாள். நடப்பது எதையும் ஏற்றுக்கொள்ள அவள் தயாராக இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணமே சரவணன் தான் என்று நினைத்தாள் சாரா. ஒருவேளை அவளுடைய கணவர் ஃப்ரெட்ரிக் தன்னை விவாகரத்து செய்து அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருந்தால் கூட அவள் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் இப்பொழுது நடந்ததே வேறு. தன்னுடைய அப்பாவை அவளை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் அவளுடைய கடைசி துருப்புச் சீட்டாக சௌத்ரி குடும்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள் சாரா. இப்பொழுது சௌத்ரி குடும்பத்திற்கு போன் செய்யும் போது சாராவின் அணுகுமுறை முற்றிலுமாக மாறியிருந்தது. அவள் மிக மிக அமைதியாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள நினைத்தாள். இவ்வளவு நேரமும் திமிர் பிடித்த பார்வையோடு இருந்த அவளின் முகமே ஒரு நொடியில் மாறிவிட்டது. அவளுடைய குரலிலேயே மிக மிக பணிவு மட்டுமே தெரிந்தது. தன்னை காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்று தெருவில் நிற்கும் நாயைப் போலதான் இப்போது பார்ப்பவர்களுக்கு தெரிந்தாள் சாரா. போனில் வணக்கம் என்ற சாராவின் பணிவான குரலை கேட்டு, யாரது என்று சௌத்ரி குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அந்த போன் நம்பரை பார்த்தார். அப்பொழுது அந்த அழைப்பு அயர்லாந்திலிருந்து வந்திருப்பதை கண்டானவன். அதை பார்த்து அவனுடைய முகமே கோபமாக மாறியது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சௌத்ரி குடும்பம் அயர்லாந்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தது. அயர்லாந்தில் இருந்து ஹோக்சியாவின் பிசினஸ் மார்க்கெட்டிற்குள் ஈஸியாக நுழைந்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது நடப்பதே வேறு. ஹோக்சியாவின் நிலை இப்பொழுது தாங்கள் நுழையும் அளவிற்கு எளிதானதில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் இனிமேல் ஹோக்சியாவிற்கு போக வேண்டாம் என்று நினைத்து தங்களுடைய பிளானை கைவிட்டிருந்தார்கள். ஹலோ, நான் சாரா அயர்லாண்ட்லேருந்து பேசுறேன். ஹோக்சியால உள்ள செபாஸ்டியன் குடும்பத்தைச் சேர்ந்த சாரா. உங்களுக்கு என்ன நினைவிருக்குதா? எனக்கு இப்போ தவந்த் சௌத்ரி கிட்ட பேசணும். தயவு செஞ்சு அவர்கிட்ட போன் கொடுக்குறீங்களா? நாங்க ஏற்கனவே சிட்டாடெல்ல மீட் பண்ணிருக்கோம் என்று சாரா மிக மிக பணிவாக பேசினாள். அவள் இவ்வளவு பணிவாக யாரிடமும் பேசி இதுவரை அவளுக்கே தெரியாது. இதை கேட்டவுடன் மறுமுனையில் போனில் பேசிய நபரோ இந்த தகவலை தவுந்த் சௌத்ரிக்கு தெரிவிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் இப்பொழுது அந்த தவுந்த் சௌத்ரியோ சாராவிடம் பேசுவதற்காக தயாராக இல்லை. யார் என்று கேட்ட அவரோ சாரா என்ற பதில் தெரிந்ததும், அவகிட்ட எல்லாம் பேசி என்ன காரியம் ஆக போகுது? போனை கட் பண்ண என்று தவுந்த் சௌத்ரி சொன்னார். உடனே அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சாரா மிகவும் திகைத்து போய் பிறகு மீண்டும் அதே எண்ணிற்கு டயல் செய்தாள். ஆனால் சாராவின் நம்பரை ஏற்கனவே அவர்கள் பிளாக் செய்து விட்டார்கள் போல. ஒரு ரிங் கூட போகவில்லை. போன் அப்படியே கட்டானது. இதை நினைத்து சாராவிற்கு மிக மிக ஆச்சரியமாக இருந்தது.
அப்பொழுது சாரா சிட்டாடெல்லில் சந்தித்த டவுன் சௌத்ரியை நினைத்து பார்த்தாள். அவரது நட்பு, அவருடைய மென்மையான குணம், அவருடைய கண்ணியமான அணுகுமுறை, இதையெல்லாம் பார்த்து அவரை மிகப்பெரிய ஒரு ஜென்டில்மேன் என்று நினைத்தாள் சாரா. அவன் இப்படி தன்னை கண்டுகொள்ளாமல் இருப்பான் என்று சாரா நினைக்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது அவளுடைய நம்பிக்கையிலேயே ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் விழுந்துவிட்டது. இது எப்படி முடியும்? என்னோட கடைசி நம்பிக்கையா இருந்தது இந்த சௌத்ரி குடும்பம் மட்டும்தான். ஆனா அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ண வரலையா என்று ஆச்சரியமாக நினைத்து, எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த சரவணனாதான் இருக்கும். அவன்தான் இப்ப என்னோட இந்த ஒட்டுமொத்த நிலைமைக்கும் காரணம். அவன் மட்டும் என் கையில கொட்டச்சான், அவனோட கை காலை தனித்தனியே பிச்சு போட்டுருவேன் என்று சாரா தனியாக நின்று கோபமாக கத்திக் கொண்டிருந்தாள். அவளுக்கு இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீண்ட நேரமாக அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தாள். இன்னும் எந்த ஒரு வழியும் கிடைக்கவில்லை. அப்போது மீண்டும் சாராவின் போன் அடித்தது. சாரா மிகவும் உற்சாகமாக அந்த போனை எடுத்து பார்த்தாள். சௌத்ரி குடும்பத்தைச் சேர்ந்த யாரோதான் தன்னை அழைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து சந்தோஷமாக போனை பார்த்தாள் அவள். ஆனால் அந்த அழைப்பு இப்பொழுது நிஜமாகவே சிட்டாடெல்லில் இருந்துதான் வந்திருக்கிறது. சௌத்ரியின் நம்பர் இல்லை. இந்த நேரத்துல தனக்கு யார் போன் பண்றது என்று கோபமான சாராவோ கோபமான மனநிலையிலேயே அவளுடைய போனை அட்டெண்ட் செய்து ஹலோ என்று சாரா கடுப்பாக கேட்டாள். இந்த நேரத்தில் அவளுக்கு முன்பாக யாராவது வந்தால் அவர்களை அவள் ஒரு பாக்ஸிங் பையை போல நினைத்து குத்து குத்து என்று எல்லோரையும் குத்தி தள்ளி இருப்பாள். அந்த அளவிற்கு கோபம் இப்பொழுது சாராவிடம் இருந்தது. போனின் மறுபுறத்திலிருந்து ஹலோ மிஸ்ஸஸ் சாரா, நான் சரவணனோட ஃப்ரெண்டு பேசுறேன் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதும் சாரா முற்றிலும் திகைத்து போனாள். அவளுடைய கோபம் இப்பொழுது எல்லையில்லாமல் வானத்தை தாண்டி போனது போல இருந்தது. அவள் வேகமாக தன்னுடைய போனை கட் செய்தாள் சாரா. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். இவ்வளவு பெரிய இன்வெஸ்டர்கள் வரும் அளவிற்கு ஃப்ரெட்ரிக் அவ்வளவு திறமையானவர் ஒன்றும் இல்லை என்பது சாராவிற்கு மிக நன்றாகவே தெரியும். 20 வருஷமா அவன் கூட குப்பை கொட்டியிருக்கேன். அவனால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. கண்டிப்பா இப்ப நடந்த இந்த பிரச்சனைக்கும் சரவணனுக்கும் ஏதோ பெரிய தொடர்பு இருக்கும். ஆனா அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. சரவணனை போல எதுக்கும் உதவாத ஒரு உதவாக்கார பையனால இவ்வளவு பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? என்னால நம்ப கூட முடியல என்று தனியாக ரோட்டில் நின்றபடி புலம்பிக் கொண்டிருந்தாள் சாரா. அயர்லாந்துல இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஆல்பர்ட் குடும்பத்துல இன்வெஸ்ட் பண்றாங்களா? இதை என்னால நம்பவே முடியல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ பெரிய கை இருக்கு. ஆனா கண்டிப்பா அது சரவணனா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று சாரா தனக்குள்ளேயே நினைத்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய தொலைபேசிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சாரா அதை பார்த்துவிட்டு மெசேஜில் என்ன இருக்கிறது என்று படித்தாள். அதில் ஹாய் சாரா, நான் இப்போ உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் சரவணனோட முன்னாள் காதலி. என் பேர் ஜெஸ்ஸி. சரவணனை பத்தின தகவல்கள் அனைத்தும் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு அவனோட ஆட்டத்தையே முடிக்கலாம். நம்ம இப்போ மீட் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மீட் பண்ணலாமா என்று அந்த மெசேஜில் இருந்தது. அந்த செய்தியை பார்த்ததும் சாராவின் முகம் முற்றிலுமாக மாறியது. 2 வெட்கமே இல்லாத பெண்கள் இப்பொழுது கூட்டு சேரப்போகிறார்கள். இவர்களின் பிளானும் கண்டிப்பாக எதற்கும் உதவாததாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இவர்களின் எண்ணங்கள் மிக மிக மோசமானது. இவர்கள் எந்த எல்லைக்கும் போக தயாரானவர்கள். சாரா உண்மையிலேயே மிக மிக கோபமான மனநிலையில் இருந்தாள். ஆனால் ஜெஸ்ஸியிடமிருந்து வந்த மெசேஜை பார்த்ததும் அவள் திரும்பி பார்த்த ஜெஸ்ஸி எங்கே என்று தேடினாள். ஆனால் அவளுக்கு ஜெஸ்ஸி யார் என்று தெரியாததால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அதனால் உடனே தன்னுடைய மொபைலில் நீ இப்ப எங்க இருக்க, நம்ம 2 பேரும் இப்பவே மீட் பண்ணலாம் என்று ஒரு மெசேஜை ஜெஸ்ஸிக்கு அனுப்பினாள் சாரா. அதற்கு ஜெஸ்ஸியோ நான் உங்களுக்கு பின்னாடி ரவுண்டானாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல தான் இருக்கேன் என்று ஜெஸ்ஸி உடனடியாக பதில் அளித்தாள். 782 தூண்டிலில் சிக்கிய திவாகர். பின்பு சாரா திரும்பி தன் பின்னால் இருக்கும் காஃபி ஷாப்பை பார்த்தாள். அந்த இடத்தில்தான் ஜெஸ்ஸி இருக்கிறாள் என்று சாரா முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. சாரா ஒரு நிமிடம் யோசித்தாள். பின்பு நேராக சாராவும் அந்த காஃபி கடைக்குள் சென்றாள். காஃபி கடையில் ஜெஸ்ஸி தயாராக இருந்தாள். சாராவுக்கு பிடித்த காஃபியை அவள் ஏற்கனவே ஆர்டர் செய்திருந்தாள். அந்த சூடான காஃபி கப்பை கையில் பிடித்தாள் சாரா. ஆனால் அவளுடைய முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவள் அவ்வளவு சோகமாக இருந்தாள். அதை பார்த்த ஜெஸ்ஸியோ இப்பொழுது சாராவிடம் மிஸ்ஸஸ் ஃப்ரெட்ரிக், என்னாச்சு உங்களுக்கு? உங்களோட மருமக சரவணன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கணும். எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்று ஜெஸ்ஸி நக்கலாக கேட்டாள். ஜெஸ்ஸி எந்த எண்ணத்தோடு கேட்கிறாள் என்பது சாராவிற்கு மிக மிக நன்றாகவே தெரிந்தது. ஜெஸ்ஸி இப்பொழுது நரியை போல தந்திரமாக காய் நகர்த்த பார்க்கிறாள்.
சாரா இப்பொழுது சரவணனின் பெயரை கேட்டதும் அவளின் முகம் இன்னும் கோபமாக மாறியது. அவள் ஜெஸ்ஸியை பார்த்து, மருமகனா? யாரு அவன்? என்னோட மருமகனா? அந்த ஒன்னுத்துக்கு உதவாத வேஸ்ட் ஃபெலோ என்னோட மருமகனா? அவனோட பேரை இனிமே என்கிட்ட சொல்லாத என்று கோபமாக சொன்னாள் சாரா. பின்பு ஜெஸ்ஸி சாராவை பார்த்து, சரவணன் வேஸ்ட் ஃபெலோவா? யார் சொன்னா? அவன் எப்படி வேஸ்டா இருக்க முடியும் சாரா மேடம் என்று வேண்டுமென்றே சாராவை கடுப்பேத்திக் கொண்டிருந்தாள் ஜெஸ்ஸி. பின்பு அவள் அமைதியாக சாராவை பார்த்து, இங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது மேடம். உங்களோட மருமக நிஜமாவே ஜோர்ஜ் டவுன்ல ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட ஒரு வாரிசாதான் இருந்தான் என்று சொன்னாள். இதை கேட்டதும் சாராவால் எதையுமே நம்பாமல் இருக்க முடியவில்லை. என்ன சொன்ன? சரவண ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசா? அவன் அந்த எலக்ட்ரிங் வாரிசா? இதனால நம்பவே முடியலையே. ஆனா இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னபடி கோபமாக சாரா பக்கத்தில் இருந்த மேஜையை கோபத்தில் அடித்தாள். அவன் இதுவரைக்கும் இந்த அயர்லாந்துல என்ன பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சாரு மேடம். ஆனா இதுக்கு மேலேயும் அவன் ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசில்ல என்று ஜெஸ்ஸி சொல்ல, அந்த வார்த்தைகள் சாராவை மிக மிக சந்தோஷமாக்கியது. அவளுடைய மனம் ஒரு நிமிடம் நிம்மதி அடைந்தது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், ஆனா வெறும் ஒரு கஞ்ச பையன்தான். அயர்லாந்துல உள்ள இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப அவன் கூட சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அவன் இதுக்கு மேலேயும் ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசில்ல அப்படிங்கிற தகவல் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அவனை ஒரு நாய் கூட திரும்பி பார்க்காது. அதுக்கு நாம பண்ண வேண்டிய விஷயம், ஒட்டுமொத்த ஃபீனிக்ஸ் குடும்பத்தையும் சரவணனுக்கு எதிராக திருப்ப வேண்டும். அப்படி நடந்தா மட்டும்தான் இதுக்கு மேல நம்மளால சரவணனை எதிர்த்து நிக்க முடியும் என்று சொன்னாள் ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி என்னதான் இப்பொழுது சாராவிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவளுடைய கண்கள் அனைத்தும் இப்பொழுது பக்கத்து மேசையில் இருக்கும் ஒரு நபரின் மீதுதான் இருந்தது. ஜெஸ்ஸி ஏற்கனவே மிக மிக கவர்ச்சியாக ஒரு துணியை போட்டிருக்கிறாள். கிராப் டாப் போட்டு கீழே ஒரு பக்கமாக கிழிந்து போன குட்டை பாவாடையை போல ஒன்றை போட்டிருக்கிறாள். அவளுடைய முழு உடலும் இப்பொழுது மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மட்டும்தான் மூடியிருக்கிறது. மற்றபடி அவளுடைய தோல் முக்காவாசிக்கும் அதிகமாக வெளியே தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அவள் தன்னுடைய முன்னழகையும் தொடை அழகையும் காட்டி தனக்கு அருகில் இருக்கும் இன்னொரு நபரை கவர முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த நபரின் பார்வையும் இப்பொழுது நேராக ஜெஸ்ஸியின் மீதுதான் விழுந்தது. அவர் தன்னைத்தான் பார்க்கிறார் என்பதை ஜெஸ்ஸி உறுதிப்படுத்திக் கொண்டதும், ஏற்கனவே அவள் போட்டிருப்பது குட்டை பாவாடை. அதிலும் காலுக்கு மேல் காலை போட்டு தன்னுடைய முழு தொடை அழகையும் இப்பொழுது அந்த நபருக்கு காண்பிப்பது போல வளைந்து நெளிந்தபடி உட்கார்ந்திருந்தாள் அவள். அவளை பார்க்கும் சாதாரண நபர் யாராக இருந்தாலும் கன்னத்தில் பொளிர் பொளிர் என்று அறைவார்கள். அந்த அளவு அவள் அவலட்சணமாக இருந்தாள். ஆனால் அவள் வலைவிரித்த நபரோ அவளின் எண்ணத்திற்கு ஏற்றவரை போலவே கண்ணெடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இரத்தத்தை போன்ற அந்த அடர்ந்த சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கால் அவளுடைய உதடுகள் நிறைந்திருந்தது. அந்த உதடுகளில் லேசான சிரிப்பும் இப்பொழுது தெரிந்தது. அதற்கு அர்த்தம் அவள் போட்ட தூண்டிலில் அந்த மீன் சரியாக வந்து மாட்டிக்கொண்டது என்பதுதான். இதை சாராவும் கவனிக்க தவறவில்லை. அவள் ஜெஸ்ஸியை பார்த்து, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, நீ எதுக்காக என்ன இப்ப பார்க்க விரும்பின என்று ஜெஸ்ஸியிடம் நேரடியாகவே கேட்டாள் சாரா. அதற்கு ஜெஸ்ஸியோ, எல்லாம் ஒரு காரணமா தான் மேடம். எதிரிக்கு எதிரி நண்பன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரிதான் எனக்கும் சரவணனை பழி வாங்கணும், உங்களுக்கும் இதுக்கு மேல உங்க செல்ல மருமகனை பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கலான்னு நான் நினைச்சேன். அதுக்காக என்கிட்ட ஒரு பெரிய ட்ரம் கார்டு இருக்கு, அதை யூஸ் பண்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். உங்களுக்கு என்னோட ஹெல்ப் வேண்டாம் அப்படின்னா சொல்லுங்க, நான் தனியாவே பாத்துக்கிறேன் என்று சொன்னாள் ஜெஸ்ஸி. அந்த நேரத்தில் இவ்வளவு நேரமும் பக்கத்து மேசையில் இருந்து ஜெஸ்ஸியையே பார்த்து கொண்டிருந்த நபர் இப்பொழுது அங்கிருந்து வெளியேற தயாரானான். அவன் இப்படி அங்கிருந்து கிளம்புவதை பார்த்து அவன் அவளுக்கு பக்கத்தில் வந்ததும் ஜெஸ்ஸி அவனுடைய கைகளை பிடித்து அவன் மீது சாய்ந்தாள். அந்த நபரும் கூட கொஞ்சமே வெட்கம் இல்லாமல் அவளை பார்த்துவிட்டு தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து அவளுக்கு முன்பாக நீட்டினான். நீ ஃப்ரீயா இருக்கும்போது என்ன கூப்பிடு, நாம 2 பேரும் மீட் பண்ணலாம் என்று சொன்னபடி அவன் அங்கிருந்து கிளம்பினான். அந்த நபர் கையில் ஒரு 4-5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரோலக்ஸ் வாட்ச் அணிந்திருப்பதை ஜெஸ்ஸி பார்த்தாள். கண்டிப்பாக அவன் ஒரு பெரிய பணக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவள். சரவணன் இவ்வளவு கேவலப்படுத்தியும் இந்த ஜெஸ்ஸி திருந்துவதாக தெரியவில்லை. இவளுடைய இந்த குணத்தால் தான் சரவணன் அவளை மிக மிக கேவலமாக நினைத்தான். ஆனால் அந்த சரவணனையே காயப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது அவள் தன்னைத்தானே கேவலப்படுத்தி ஒரு முழு பிராஸ்டிடியூட்டாகவே மாறிவிட்டாள் இந்த ஜெஸ்ஸி. தன்னுடைய வேலையை முடிப்பதற்காக இப்பொழுது யாருடன் வேண்டுமானாலும் படுக்கலாம் எனும் நிலைக்குதான் ஜெஸ்ஸி வந்திருக்கிறாள்.
இவள் இப்படி அந்த நபரிடம் வழிந்து வழிந்து பேசுவதை பார்த்த சாராவோ முகம் சுளித்தபடி, சரவணனோட கதையை முடிக்க திட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு நீ வேற எவனையோ கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புறேன். உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட எனக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானாள் சாரா. உடனே ஜெஸ்ஸியோ, ஓஹோ மேடம், என்ன அவசரம்? உங்களுக்கு இப்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு நபரோட பேரை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதை கேட்டா நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்று சிரித்தபடி கேட்டாள் ஜெஸ்ஸி. அதை கேட்டு ஆச்சரியமாக எழுந்தரிக்காமல் அப்படியே உட்கார்ந்தாள் சாரா. ஜெஸ்ஸி சாராவின் காதுக்கு அருகில் வந்து தன்னுடைய லிப்ஸ்டிக் உதடுகளை லேசாக திறந்து நக்கலான தொனியில், நான் இவங்கிட்ட சும்மா வழிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிங்களா? இந்த ஆள் தான் திவாகர்னு நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று மெதுவாக கேட்டாள். திவாகரா? சாரா இதை கேட்டது மிகவும் திகைத்து போனாள். மீண்டும் ஆச்சரியமாக கேட்டாள், அது அந்த திவாகர் தானே மைட்டி 7 டீம்ல இருக்காரே, அந்த திவாகரா இது என்று ஆச்சரியமாக கேட்டாள் சாரா.